முதல் நாள் யுத்தத்துல சுக்ரீவன் போய் மார் தட்டி தோள் தட்டி தொடைய தட்டி ஏய் வாலி வெளியில வா, என்ன நினைச்சிட்டு இருக்க, என் பொண்டாட்டி அபகரித்தா, என்னுடைய சொத்தை அபகரிச்சா, நீ யார், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூப்பிட்டான். வாலிக்கு பயங்கர கோபம் வந்துட்டு வெளில வந்தான். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் WWF, ரெண்டு பேரும் குத்துறான் கும்பாங்குத்து. வாலி பலி பலசாலி இல்லையா, பெரிய ஆள் வாலி, கும்முன்னு குத்துறான், சரியான குத்துறான். ஒன்னும் தாக்கே பிடிக்க உள்ள சுக்ரீவன் அப்பப்போ பாக்குறான். ஆனா ராமன் விரும்ப பார்த்துட்டு இருக்காரு யுத்தத்தை. அதுவும் சுக்ரீவன் அடி வாங்குறதா ராமபிரான் அடி பார்த்துட்டே இருக்க. அடினா அடி சாதாரண அடியில இடி போல அடி இருக்கு. பொழைச்சா போறோம், தப்பிச்சோம் பிழைத்தோம்னு சுக்ரீவன் ஓடி வந்தான். ராமா ராமா இப்படி பண்ணிட்டு அப்படின்னா, ஐயோ சுக்ரீவா தப்பா நினைச்சுக்கார, ஏன் தெரியுமா அடிக்கல, நான் அடிபடுறத பார்த்து ரசிச்சிருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். ஏன் அடிக்கல, நான் அடி வாங்குறது உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கு, அதனால நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இல்லடாப்பா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனோநிலையை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்டிடியூட்லயும் ஒத்துமை இருக்கு. உங்க அலங்காரம், உங்க வேஷம், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய டோனு, இது எல்லாமே வாலி சுக்ரீவர் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ட்வின்ஸ், அண்ணன் தம்பினா இந்த விஷயம் ட்வின்ஸ். அது உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் தெரியல, அதனாலதான் எனக்கு பிரச்சனை. வாலி நினைச்சுன்னு உன்னை அடிச்சுட்டோம்னா என்ன பண்ற? கவலைப்படாத சுக்ரீவா, இன்னொரு தடவை யுத்தம் போனார், மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏன் சுவாமின்னு, நீ போ நான் பாத்துக்கிறேன். அதான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீர் தான் நான் அடி வாங்குறத, நான் அடி வாங்குறதான் பார்த்துட்டு இருக்கிறே தவிர்த்து நீ அவன் அடிக்கிறதா தெரியலையே. இல்ல நான் இருக்கேன், நீர் இருப்பீர் சுவாமி, ரெண்டாவது தடவை போனா நான் இருப்பேனா, அதான் பிரச்சனை. உடனே ராமன் ஒரு கஜபுஷ்பி மாலைய சுக்ரீவனுக்கு சூட்டினான். இங்க உபன்யாசகர்கள் ரொம்ப அழகா ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவான். பகவான நாம கௌரவிக்கணும், அதுபோல பாகவதால கௌரவி. எம்பெருமானை கொண்டாடுவதை விட அவனுடைய பாகவதர்களை கொண்டாடினால் பரமாத்மாவிற்கு பிரியம் அதிகம். சுக்ரீவன் முதல்ல ராமலட்சுமணர்கள் ஹனுமான் அழைச்சின்னு வந்தாலும் இல்லையோ, அப்ப என்ன பண்ணா சுக்ரீவன், ராமன் அமர்வதற்கு ஆசனம் இட்டான், லக்ஷ்மணன் அமர்வதற்கு ஆசனம் இடவில்லையா. அப்ப ஹனுமான் பக்கத்துல இருக்கிற ஒரு சந்தன மரக்கலையை உடைச்சு லக்ஷ்மணனுக்கு ஆசனம் இட்டாராம். பாகவதனை கௌரவிக்கிற சுக்ரீவன். இப்ப பெருமாள் என்ன பண்ண, ராமன் லக்ஷ்மணன் கிட்ட கஜபுஷ்பி மாலையை கொடுத்து, இதை எடுத்து நீ சுக்ரீவன் கழுத்துல போடும். சுக்ரீவன் எல்லாம் ஆஜானு பாகவா ரொம்ப ஹைட்டா ஸ்டவுட்டா இருப்பான் சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் லக்ஷ்மணன் போடுற மாலையை வாங்கிக்கணும்னா லக்ஷ்மணன் முன்னாடி தலையை குனிஞ்சி வினயத்தோடு இருந்தால் தானே முடியும். லக்ஷ்மணனுடைய ஹைட்டுக்கு கீழே வரணும்னா அப்படி தலையை குனியணும் இல்லையோ. அவனை குனிஞ்ச உடனே பாகவத பிரசாதம், பாகவதனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சுடுத்து, இனி உனக்கு வெற்றிதான் அப்படின்னு பெருமாள் உள்ள நினைச்சிருந்தார். முதல் தடவை ஏன் சுக்ரீவனை அடி வாங்க விட்டார்? பாகவதன் கிட்டப்பட்ட அபச்சாரத்திற்கு அவனுக்கு பிராயச்சித்தம் பண்ணி வச்சு, பாகவத அபச்சாரப்படாது என்று புரந்தரதாசர் பாடி. அதனால லக்ஷ்மணன் மூலமாகத்தான் ராமன் என்ன பண்ணார், இந்த கஜபுஷ்பி மாலைய சுக்ரீவன் கழுத்துல இட்ட. அப்ப சுக்ரீவன் இடத்துல வணங்கி நின்றான். இப்ப பாரு ஐடென்டிபிகேஷன் சரியா போச்சு.